பேசிட்டு வந்துருக்குறோம் 2-3 வாரமா. சொல்லுங்க, யாராச்சும் தெரிஞ்சு சொல்லுங்க. அல்லேலூயா. எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஏன் இல்லையா? இல்லை, என்ன எதை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம்? சரி சரி, அடுத்தையா சொல்லுங்க. ஒருத்தர் ஒவ்வொன்று என்ன சொல்லுங்க சொல்லுங்க. 2 வாரம் விடாத எதை பற்றி நம்ம பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. தொடர்ந்து பேசுறது பற்றினா இதை வந்து தொடர்ந்து பேசிட்டு போகிறோம். சரிங்களா? சரி, நானே சொல்லிடுறேன். கிருபை பற்றி பேசிட்டு வரோம் இல்லைங்களா? கிருபை பற்றி, கிருபை எப்படிப்பட்ட கிருபின்னு சொல்லி பேசிட்டு வரோம். அந்த கிருபியினால என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த வாரம் அதை பற்றியே தான் பார்க்க போகிறோம். கிருபி இருந்தால் எதுலேயும் ஜெயிக்கலாம். கிருபி இல்லைன்னா எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அப்படின்னா கிருபி என்னன்னா வரங்கள். தேவனுடைய கிருபை எது வேணால் நம்ம விட்டு போகலாம். ஆனால் தேவ கிருபை மட்டும் எடுக்கப்பட்டாச்சுன்னா வாழ்க்கை நம்மளோட பரிதாபமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த 2 வாரமும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த வாரம் அதிகமாக பேச போகிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஸ்தோத்திரம் 4:32 படிக்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4:32 166 பக்கம். படமான பக்கம் சொல்லிடுறேன். நான் 3 வாரம் அந்த பக்கத்தை சொல்லிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு பக்கம் படக்கு எடுத்துடலாம். படியம்மா. திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவராய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவர்களையும் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதுல என்ன பண்ணோம்? அந்த கிருபை பற்றி 2வது வேற இடத்துல என்ன பேசணும்? அதுலயே ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை பற்றி கிருபை பற்றி எதுல பேசணும்? 30 பேச. அதை படிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி என்ன பண்ணாரு? கொடுத்தார். பூரண கிருபை உண்டாயிட்டு. பாருங்க, கிருபை எப்ப உண்டாதுன்னா நீங்க ஒருமனப்படும் போது கிருபை இறங்கும். அப்ப கிருபை கிடைக்கணும், ஒருமனப்படணும். ஒருமனத்தின் ஆவி உங்களுக்குள்ள இறங்குனா தேவ கிருபை உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப நம்ம ஆணை முழுவதும் கிருபை இறங்கணும் சொல்லி ஒருமனப்படணும். அப்போ ஒருமனத்தின் ஆவியை நம்ம வேண்டாம் இடத்துல கேட்கணும். கேட்டு அதையே நீங்க பிடிச்சுக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, யோவான் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. யோவான் 8:44 எடுங்க. குயிக்க எடுங்க. 139 பக்கம். புதிய ஏற்புடையது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனசு கொலவாதவனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாகினும் அவன் பொய் பேசும்போது அவன் சொந்தத்தில் என்ன பண்றாங்க? எடுத்து பேசுறான். ஏன்னா அவன் இடத்துல என்னன்னா ஒருத்தன் பேசும்போதே கண்டுக்கலாம். அவன் எப்படி அவன் கிருபை மூலமே பேசுறானா, தேவ ஆவி மூலமே பேசுறானா, அவன் எந்த ரூபத்தில் அவன் பேசுறான்னு சொல்லி அவனுக்கு சத்தியம் தெளிவாக சொல்லி கொடுக்கறது. அதனாலதான் நீங்க என்ன பேசினாலே நமக்கு என்ன பண்ணுங்க? அந்த கிருபியோட வரங்க இருக்கிறது கண்டுபிடிச்சுக்குவா. நீங்க வீட்டுல வைத்துட்டீங்கன்னா எந்த நேரத்தில் திட்டையும் மணி முதலாவது சொல்றதுக்கு என்ன முடியும் இல்லையா?
சொன்ன என்ன ஆயிரு கடைசியில் 10 பேருக்கு முன்னாடி கேவலமாயிரு. அதனால நான் என்ன செய்யறதில்ல சொல்றது இல்லையா? கிருபை இருந்தா நீங்க என்ன இடத்துல யார் யார் சேர்ந்து பேசுறீங்க, எதனால பேசுறீங்க, ஏன் உங்க வாழ்க்கை இப்படி ஆகுதுங்கிறது தெளிவா சொல்ல முடியும். அது எப்படி சொல்ல முடியும்னா, தேவ கிருபை இருந்தா உங்களுடைய வாயில் வார்த்தை கொண்டே அதுல என்ன நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணுமோ அது பிரகாரம் தான் நியாயம் தீர்க்கப்படும். அதுவுமே உங்க வீட்டுல உங்க பள்ளி அறையில நீங்க என்ன பேசுறீங்களோ அதே அடியானுக்கு தேவனை கத்த தெரியப்படுத்துவாரா? ஆமென் இல்லையா? அப்ப தெரியப்படுத்துற தேவனுக்கு அடுத்த நாம இருக்கிற வழி என்னன்னா, ஊழியரை பார்த்து எல்லாரும் எடை போட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. பூமியிலிங்க கொடியா உலகத்தானும் இருக்கிற நாமளும் இருக்கிறோம், தேவன் அறியாத மக்கள் மக்கள் நாமும் இருக்கிறோம். இப்போ அதே கணக்கு வச்சுட்டு அவங்க உயர்ந்துட்டாங்க, ஆத்து மக்கள் வர்றாங்க, பணம் இருக்குது, அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க, ஏமாந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உலகத்தாங்கிட்ட அத்தனை இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? கிருபைதான் முக்கியம், சொத்து சுகம் அப்புறம். கிருபை இருந்தால் உங்களுக்கு எதா இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்க ஜெயிப்பீங்க. அவங்க கிட்ட கோடிய பணம் இருக்கிற சரி, உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கிற சரி, கிருபை இருந்தா அந்த 100 ரூபாய் கொண்டு எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இந்த வாரம் நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் காசை பார்த்துட்டு அப்படியே வச்சு போட்டு பாட்டுவாங்க. மணி பர்ஸில் செல்லாத நோட்டு, 100 நோட்டு 20 ரூபா நோட்டு இருக்குது, அதை கொண்டு வந்துட்டேன். பெட்ரோல் ரிசர்வ் ஆனால் நான் கண்டுக்க வேண்டும். அப்புறம் டக்குன்னு வந்தாண்டே அந்த நேரம் வந்தோடனே பார்த்தேன், பெட்ரோல் பங்க் கண்டோடனே டக்குன்னு ரிசர்வ் எடுக்கணும்னு பார்த்தா ஆமாம் ரிசர்வ் இருக்கும், கவனிக்கல. இப்போ திறந்து பார்த்தா இந்த வண்டி எல்லா நேரம் வந்து சேர்ந்துது, அதே கம்பராய் பண்ணி வந்து பெட்ரோல் பங்க் சேர்ந்துருச்சு. அப்போது அப்படி சொல்லி உடனே பெட்ரோல் அடிக்கலான்னு போனால் கார்டு இருக்கிற ஏன் எனக்கு வண்டி சரி 40 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் அடிச்சுக்கலாம்னு சொல்லி அடித்தா 40 ரூபாய் நோட்டை எடுத்து, அந்த 60 ரூபாய் 20 ரூபா நோட்டை எடுத்து செல்லா நோட்டை போச்சு. ரெண்டு அப்படியே செலுத்தில ஒரு செல்லா இருக்கான். அவன் அந்த இது நீங்களும் உடனே டீ குடிச்சு போயிருங்க என் பேரை சொல்லி அப்படிங்கிற எனக்குன்னா முகத்தில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி அந்த நேரத்துலனாலும் என்கிட்ட இந்த கார்டு இருக்குல்ல அப்படிங்கிற எண்ணம் வரவே மாட்டேங்குது. அப்புறம் சரி இப்போ போயிடலாம், நான் போயிட்டு வரும்போது உங்களுக்கு 20 ரூபாய் தரேன்னா அவன் மாறியே பேசுகிறான். சரி நான் வந்துட்டேன். சரி முதலாளி இருந்தால் கூப்பிட்டு போய் நான் சொல்லிட்டு பாரு, எவ்வளோ வேணும் சொல்லிட்டு பாரு, முதலாளி உங்களுக்கு தெரிஞ்சுடும் அப்படின்னு. முதலாளிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா. சரி வேண்டவனுக்கே நான் வந்து தந்துட்டேன். அப்புறம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணேன், ஒரு காசு 300 ரூபா கொடுக்க சொல்லி வாங்கிட்டு போய் உடனே 2200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அதையும் என்ன பண்ண 20 ரூபாய்க்கு சேர்த்து 40 ரூபாய்க்கு கொடுத்து அந்த இடத்துக்கு எல்லாம் வேணா பேசினாங்க. அவங்க நல்லா சேர்ந்து அதை சொன்னவங்களுக்கு முன்னாடி வேணும் போய் டீ வாங்கி கொடுக்குன்னு சொல்லி நான் அவங்க டீ வாங்கி கொடுத்து பிரச்சனை ஏற்று அவன் சொன்ன கேள்வி மேலே குளித்தேன். டீ வாங்கி குடிக்கணும். ஒரு 3 பேர் இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க உன்னோட சொன்னவனோட. அப்புறம் போய் 4 பேர் இருக்கிறீங்க, ஆளுக்கு 10 ரூபா கணக்கு போட்டு 40 ரூபாய்க்கு போய் டீ வாங்கி குடிச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம வாட்டில் என்ன 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு டீக்கு காசு போட்டு போயிட்டேன். எனக்கு மனசுக்குள்ள என்ன ஆயிடுன்னா, அப்புறம் இங்கே பாதியில் வந்து வருது ஆமாம் மகன் கார் இருக்குது இல்லவா அப்படிங்கிற அப்புறம் வருது பாருங்க. எந்த நேரத்துக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்மளுக்கு உதவி செய்யலாம், அந்த இடத்துக்கு சின்ன நம்மளுக்கு ஒரு சோதனை வரும். அந்த சோதனைக்காக நம்ம என்ன அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி பெருமை பேசிட்டு கூடாது. அது முக்கியம் இல்லையா? முக்கியம் அந்த இடத்துக்கு. சரி நான் ஒன்றாவது கொடுத்துருங்க. அப்புறம் அந்த பாயை வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ இருந்தாலும் அவர் நம்பி விடுங்க, இப்போ அவர் எவ்வளோ இருந்தாலும் ஒன்றா கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னார். நான் போனடி பார்த்தியா, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டார் பார்த்தியா அப்படிங்கிற, சொன்ன மாதிரியே விடுறாரு பார்த்தியா அப்படிங்கிற. அது நம்மளுக்கு அந்த ஒரு பெருமையாக பேச்சுக்கு வேண்டாம். அதனால அந்த இடத்துக்கு ஒரு சின்ன என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு சின்ன அகுமானம் தேவை. சிந்திச்சு பாரு. அப்போ நான் நினச்சேன், எத்தனையோ காரியத்தில் கடவுள் கைகாட்டினீங்க, அந்த கை தாங்கினீங்க, இதில் ஒரு கை தாங்கி இருக்கோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்மகிட்ட காரணம் இருந்து நான் என்ன ஒன்று அது பயன்படுத்த முடியாத அவரை ஏவங்களுக்கு வரல அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்குள்ள அவர் மனசுக்குள்ள பாரம் உண்டாயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கிருபை தேவனுக்குள்ள நம்ம கிருபை நம்மளுக்குள்ள இருந்தா அந்த கிருபை நம்ம அடிக்கடி உணர்த்தும். அவ்வளோதான், என்ன நடந்தாலும் உணர்த்தி கொடுக்கும். எந்த காரியத்தை கர்த்தர் நம்மளோட பேசுவார். அதுவுமே பாருங்க. இப்போ எத்தனை படித்தோம்? 40 நாள் படித்தோம் சரியா? 1 இந்த 8
யோவான் 8:44 படித்தோம். சரி, இப்போ நாம் படிக்க போகிறோம். பாருங்க, நல்லா கருத்தை கேட்டுக்கணும். கருத்துக்கு மகிமை உண்டாட்டு. லூக்கா 9 எடுத்துக்கோ. 9 எடுத்து 13 படிங்க. 93ஆம் பக்கம், புதிய ஏற்பாடு. பக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ நீங்கள் சீக்கிரம் எடுத்தாக்கா குயிக்காக உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போச்சனம் கொடுங்கள் என்றார். அதுக்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் உண்டு. இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் போச்சனம் கொடுக்க வேண்டியது. ஆனால் நாங்கள் பாருங்க, ஆண்டவர் இடத்துல சொல்றாங்க. அவரே சொல்றாரு போஜனம் கொடுங்கட்டாச்சு. இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டாச்சு. அப்ப என்ன இருக்குன்னு சொன்ன நீ போய் வாங்கிட்டு வரோன்னு சொல்றாரு. யார் இடத்துல சொல்ற பேச்சது? உங்களையும் என்னையும் படைத்த தேவன் இடத்துல சொல்ற பேச்சு. நம்மளுக்குள்ள என்ன அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறோம். உங்களுக்கு விசுவாசத்துக்குள்ள நான் சொல்லிக் கொடுத்தாற்ற அந்த விசுவாசத்தை நீங்க என்ன செய்யறதில்ல, பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. பயன்படுத்தணும் கண்டிஷனா பயன்படுத்தி பாருங்க. இந்த 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்ல, மீதியும் எடுத்து வைக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்யறோம். புரியுதுங்களா? இப்ப எத்தனை படிச்சிட்டீங்க? 17 படிச்சிட்டீங்க. சரி, 15 படிங்க. அதுல 13 படிச்சிட்டீங்க. 17 படிங்க. ஏறக்குறைய 5000 புருஷமார்கள் இருந்தாங்க. அப்ப எத்தனை? 5000 புருஷமா இருந்தா 5000 பஞ்சாயத்து மாதிரி. இன்னைக்காட்டெல்லாம் வீட்டில் ஆம்பளை வீட்டு போட்டு பொம்பளை வர மாட்டா, பொம்பளை விட்டு ஆம்பளை வரணும். அன்னைக்கெல்லாம் எங்க வேணாலும் எங்க வேணுங்க குடும்பமே போவாங்க. அன்னைக்கெல்லாம் குடும்பம் போய் கூட்டம் போயிடலாம். அதனாலதான் ஏறக்குறைய 25,000 பேர் இருந்தாங்க. நம்ம இந்த நேரத்துக்கு சாப்பிட பஞ்சம் நஞ்சங்க. சரி, படிங்க. அடுத்தது, அவங்களை பந்திக்கு எத்தனை பேராக? 50 பேர் ரைட் பண்ண சொல்றாரு. அந்த புல்லு மேல புல்லு இங்க பாய் போட்டு உட்கார வைக்கல. புல்காட்டுக்குள்ள என்ன செய்யறாரு? 50 பேர் ரைட் உட்கார வைக்க ரைட் பண்ண அப்படின்ட்டு சிஸ்டருக்கு வேலை கொடுக்குறாரு. அதனால நம்ம பசங்களுக்கு கூட நம்ம என்ன செய்யறோம்? உணவு கொடுக்கும் போது எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. மாலையும் சின்ன பசங்க விடுங்க. அவங்க என்ன ஒழுங்குபடுத்திட்டு, அவங்க ஒழுங்கு கற்றுக்கிட்டு, அவங்க என்ன செய்யணும்? அவங்க தான் சாப்பிட போட்டோம், அவங்க தான் தண்ணி ஊற்றணும், அவங்க தான் குழம்பு ஊற்றணும், அவங்க தான் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுத்து பசங்களை என்ன பண்ணணும்? முன்னாடி கொண்டு வரணும். வரக்கூடிய காலத்தில் நம்மள மாதிரி இருக்கக்கூடாது. குழந்தைங்க எதையும் ஜெயிக்கிற மாதிரி வளர்க்கணும். இல்லையா? தேவனத்தை ஏதோ ஒன்று எல்லாமே அவங்க பார்த்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் நம்ம பசங்களை வளர்க்கணும். அந்த ஆசை. அதனால தான் அவங்களால கடைசியில் சாப்பிட்டு சொல்லணும். நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னா ஒரு ஐடியா பண்ண போகிறோம். பசங்களை என்ன செய்யணும்? அவங்களுக்குன்னு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து என்ன ஒன்று அக்கடை வச்சுட்டு சாப்பாடு போட சொல்லிடுவோம். ஏன்னா சாப்பிட இவாட்டு பேர் சாப்பிட்றாங்க. போய் போசி எட்டி பார்க்குற மாதிரி, அங்கெல்லாம் பண்ணுற மாதிரி சாப்பாடு இல்லைன்னா அவங்க தாய் மாதிரி என்ன குழந்தைங்க நச்சர மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கவே கூடாது. அந்த அதெல்லாம் மாற்றணும். நாமளே மாற்றிக்கணும். பசங்களே செஞ்சுக்கணும். எத்தனை பேர் இருக்கிற அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு அன்னப்படி எடுத்து அன்னப்படியில் அடி வச்சுட்டு பந்தி வழியை போட்டு போகிறாங்க. மீதி இருந்தால் அவங்க சாப்பாடு மிச்சம் தான் அரெஸ்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. இல்லையா? ஆமாம், பசங்களை பற்றி நம்ம படிக்கிறோம். சாப்பாடு எல்லாரும் கொடுத்து எங்களுக்கு இல்லையங்கிற எண்ணங்கள் வந்துக்கூடாது. மிச்சமாகு. ஆனால் அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு அந்த எண்ணங்கள் வர்றதில்லை. நாங்கள் பார்க்குறோம். எண்ணங்கள் நிறைய நம்ம சாப்பாடு எப்பவுமே மிச்சமாகி கொடுத்துட்டு இருக்கிறோம். கற்றுட்டு அதை செஞ்சுட்டு இருக்காது. ஏன்னா இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. அதே தான் இந்த தேவனத்தில் நடக்கிறதுக்கு ஆண்டவர் செய்துட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுடைய ஜெபிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க. அந்த சாப்பாடு நேரத்தில் வந்து போட்டு விட்டுருங்க. அந்த போட்டு விடுறது மறக்கணும் எல்லாருமே. இல்லையா? அந்த எண்ணெய் கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த எண்ணெய் வீட்டில் நீங்கள் வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்த எண்ணத்தோடு இருங்க. வீட்டில் வந்து வேறு நடக்கும். இது உண்மை. கத்திற்கு மகிமை உண்டாட்டு. சரி, இப்போ எத்தனை படிச்சிட்டீங்க? 15 படிக்கிறதுல அவர்கள் அந்தப்படியே எல்லாரையும் உட்கார்படி செய்தார்கள். பார்த்துக்கோங்க. இன்னும் 16 படிக்கிறதுல அப்பொழுது அவர்கள் மீன்களையும் எடுத்து வானத்தை அனாந்த பார்த்து அவங்களை அதை ஆசீர்வதித்து விட்டு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தார். பார்த்தீங்களா? ஏன் இயேசுனர் வானத்தை அனாந்த பார்த்து அதை கொடுக்கணும், அங்கே பார்க்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது இயேசு நாமத்திலேயே ஞானஸ்தானம், இயேசு நாமத்தில் எல்லாமே இயேசுதான் சொல்லிட்டு இருக்கிறார்.
அவர் எங்கிருந்து அனுப்புனாரோ அங்க வந்து அவர் வேலை கரெக்டா செய்ய தான் வந்திருக்காரு. பிதாவுடைய சுத்தத்தை நிறைவேற்ற தான் வந்தாரா ஐயா. பிதா என்னுக்குள் இருக்கிற மாதிரி, நான் அவருக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்களும் எனக்குள் இருக்கிறீங்கிற எண்ணத்தை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் காட்டி கொடுக்குறாரு இல்லையா. அது முக்கியம். உங்களுக்கு நீங்க தெய்வத்துக்குள் இருக்கிறீங்கன்னா, உங்க மனைவி தெய்வத்துக்குள் இருக்கு, உங்க பிள்ளை தெய்வத்துக்குள் இருக்கு, நீங்க தெய்வத்துக்குள் இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு என்ன விரும்புனீங்கன்னா, நீங்க எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய ஆத்மா தீட்டுப்படுத்த மாட்டீங்க, உங்க சரிகளை கெட்டு போறதுக்கு நீங்க எந்த விதத்துல இடம் கொடுக்க மாட்டீங்க. இதான் விஷயம் இல்லையா. அது முக்கியம். வாய்தான் தீட்டுப்படுத்துது. ஆனா என்னங்க, அநீதியிலிருந்து உலகமாமா வாய், அது உலக சக்கரத்தையே கொளுத்திருமா. அதுக்கு நாம இடம் கொடுக்காத பார்த்துக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே பாருங்க, யோவான் 2:7 பக்கம் 126 பக்கம் வடக்கு நடுக்கு புதிய ஏற்பாடு. யோவான்ல 2:7 இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புகள் என்றார். அவைகளை என்ன பண்ணாங்க? நிறைய நிரப்புறார்கள். கொஞ்சம் இல்லை. நீங்க நினைக்கிறத செய்யணும். தேவாலயத்துல நாம போறோம், நிறைய ஆசிரியத்தை நான் பெறுவேன், அந்த எண்ணத்தோட வரணும். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கணும். என்ன வார்த்தை சொல்றாங்க அந்த வார்த்தை நம்மளுக்கு பலிக்கும், அது நடக்கும். தேவன் உண்மையான நம்மளை அப்படியே நிரப்பி விடுவாரு. நாம் போகும்போது நம்ம வாழ்க்கை மாறு, நம்ம வாழ்க்கையில் உயருவோம். அந்த எண்ணங்கள் கூட அப்படியே ஊட்ட பெருகி கொண்டே இருக்கும். சரி, நிரப்புறாங்க. சரி, 2வது அல்ல, 2 படிங்க. அதுல 8 அவர்களை நோக்கி நீங்க இப்பொழுது மோந்து பந்தி கொண்டு போங்கன்னார். எங்களுடைய குறித்து சொன்னாரு, குடிக்கிற இடத்துல எல்லாருக்கும் கொண்டுங்க, எல்லாரும் பந்தி கொடுப்பாங்க, அவங்க கொண்டு கொடை கொடுங்கட்டார். சரி, படி கொண்டு போனார்கள். 9 படிக்கிறதுல அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மோண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததென்று பந்தி விசாரணைக்காரனுக்கு தெரியாத நாள் இது திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை குடிச்சு பார்த்தபோது மணவாளனை அழைத்து என்ன பண்ணாங்க? அழைத்து என்ன செய்யறாங்க? இது வரைக்கும் நீங்க கொடுத்தீங்களே, இவ்வளவு டேஸ்ட் இல்லையே, இப்ப இது எங்கிருந்து கொண்டாந்த அப்படின்னு கேட்கிற. 10 படிங்க. எந்த மனுஷனும் நல்ல திராட்சை கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சப்பட்டு என்ன ருசி குறைஞ்சது. ஆமா, இங்க நீரோ நீ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தையே. பார்த்தீங்களா என்ன செஞ்சாங்க? எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும், எந்த முக்கியமான வீட்டுக்கு போனா, ஏப்பா கொஞ்சம் என்ன வரலாம்ல, கரண்ட் எல்லாம் போட்டு அலாசி எல்லாம் சல்லுனே போச்சு, இது வரைக்கும் என்ன போனேன், இப்படி யார் காட்சி வந்திருக்கிறேன், போ இருக்கிறது போய் சாப்பிட்டு போப்பாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுவாரு? முன்ன இது எங்க வச்சிருந்தேன், இவ்வளோ டேஸ்ட், அந்த தண்ணி திராட்சரசம் வாங்க, அந்த மோந்து கொடுக்கறதுக்கும் தெரியல, தண்ணி நிரப்பணுக்கும் தெரியல. அதே மாதிரி உங்க வாழ்க்கை நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையான கிருபை உங்களை அப்படியே மாற்றி வைக்கும். கிருபைதான் இல்லையா? உங்களுக்குள்ள தெய்வீக கிருபை அப்படின்னா வரும். தெய்வனுக்குள்ள விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசம் தான் கிருபை. அந்த கிருபையினால உங்களுக்கே தெரியும், உங்க வாழ்க்கை மாறுது, உங்களுக்கே தெரியும், அழகலா மாறும். உங்க வாழ்க்கை செழிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கே தெரியாது. கூட பக்கத்து இருக்காருங்க, எப்ப முன்ன இருந்து கூட ஒரு சரிகள் நல்லா இருக்குது, நீ நல்லா இருக்கிற, முன்ன இருந்து கூட நீ என்ன ஒண்ணு நல்ல முறை துணி போடுற, நல்லா வாங்கியிருக்கிற, கையில காலில் கடியல் மூக்குனால என்ன கண்டதான் தொங்குது, எல்லாம் ஏதப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு. அப்ப நீங்க நினைப்பீங்க, ஆமா உடம்பு எடுத்து போட்டுமா, அப்போ இதெல்லாம் வந்து புதுசா தானே வந்திருக்குது, அப்ப தேவனுடைய கிருபைதான் உங்களுக்கு எல்லாமே வந்திருக்குது. அப்பதான் உங்களுக்கு என்னங்க மந்தமா இருக்கிறவருடைய ஆத்மா, அப்பதே உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஞானத்தை பக்கத்து கொடுக்காரு கேட்கும் போது உங்களுக்கு சிந்திக்கும். அல்லேலூயா. பாருங்க,
பக்கத்தில் குடிக்கிறவங்க கேட்ட வருது இவனுக்கே தெரியுது நம்ம தண்ணியத்தான் நிரப்பணும், தண்ணியத்தான் போது கொடுக்க சொன்னாரு, இவ்வளோ டேஸ்ட்னு சொல்றாங்களே அப்படின்னு. அப்புறமா இன்னொன்று இவனும் ஒரு என்னொன்று எடுத்து அப்படியே படக்கு பிடிச்சு பார்த்துருக்கேன். ஆஹா சே அப்படின்னு சொல்லி அவனு என்ன பண்ண ஆசையாக அது பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னோன்னு குடிச்சு பார்ப்பாங்களோ. நான் என்ன என்ன கடியாருங்க அடுத்த கடியார் கட்டி தான் பார்த்து செலவை எழுப்புவேன், மோதலை பார்த்து தான் செலவை எழுப்புவேன். இன்னைக்கு எது மேலே வாசி இல்லையா, அது எனக்கு ஒரு ஆச்சரியம். உடனே கல்யாணம் முடிச்சுட்டு வந்த போச்சு செம்பு காசு எத்தனை கிடைச்சா அதெல்லாம் எடுத்து வச்சிருந்து அந்த 20 காசெல்லாம் கண்ணை திருடிட்டு போயிருந்தேன். அடுத்தவங்க திருட மாட்டேன், எங்கள் வீட்டம்மா வச்சுதான் அழகாக எடுத்துட்டு போய் கையில் இந்த கையில் மோதிரம், இந்த கையில் மோதிரம் போட்டு அப்படியே அழகழகு பண்ணி போட்டு பேராசை. அது ஆசையெல்லாம் தொலைச்சு இன்னைக்கு ஆண்டவர் உண்மையாலுமே அந்த விரலுக்கு நமக்கு நல்ல ஒருபவம் நகை கொடுத்துருக்காரு. இப்பத்து வந்திருக்க என்னமோ கேரக்டருங்கிறாங்களே, என்ன கேரக்டருங்க கேங்க அந்த நகை கொடுத்துருக்கா நான் போட மாட்டேங்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு என்ன கோல்டு வாட்ச் கொடுத்துருக்காரு, 1க்கு 2 கணக்கு போட மாட்டேன், கட்ட மாட்டேங்க. ஏன் ஆசை இல்லை அவ்வளோதே. அப்போ நம்மகிட்ட கண்ட எதுவுமே நினைக்க ஆசைப்படாது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து நீங்கள் எதையெல்லாம் வச்சுக்கிறீங்களா அது வந்து சேராது. இது உறுதி இல்லையா? பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பா. அதில் 11 படிங்க. மகிமையை வெளிப்படுத்தினார். அவர்கள் சீசர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். உங்களுக்குள்ள கிருபை இருந்தா உங்க கணவன் அன்பா வந்து குட்டி போட புனியாட்டம் மியான்னு சுத்திட்டே இருப்பாங்க. உங்களுக்குள்ள கிருபை இருந்தா உங்க மனைவி பொழுதான மியான்னு சுத்தி உங்களை சுத்தி வருவாங்க. உங்களுக்குள்ள கிருபை இருந்தா உங்க குழந்தைகள்லாம் வந்து அப்பா அம்மான்னு சொல்லி என்ன பொழுதுனிக்கு நோக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது குழந்தை என்னடா பொழுதுனிக்கு வந்து எல்லாரும் பணிக்குதுன்னு பார்த்தா அது கிருபையினாலதான் பணிக்கும் இல்லையா? இதுதான் நடக்கும். அது கிருபையினால்தான் அன்புனால்தான் கிருபை எல்லாம் இதுதான் நடக்கும். ஒரே வருஷத்தை படித்து நம்ம நிறைவு பண்ணலாமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எடுத்துக்குவாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2:1 குயிக்கணும். பாருங்க, பெந்தகோஸ்து என்ற நாளிலே வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்தார்கள். அப்பொழுது கனத்த காத்து அடிக்கையில வானத்திலிருந்து சடிதியாய் முழக்கம் உண்டாகி அவங்க உட்கார்ந்து அந்த இடத்தை பொழுதுமே நிரப்பீர்கள். அப்ப உங்களுக்குள்ள நிரப்போம்னா நீங்க தேவனுக்குள்ள ஒருமனப்படணும், கூடுறது எதுக்காக? ஞாயிற்றுக்கிழமை வாங்க நேரத்துல வாங்க டைம் பார்த்து வராதிங்க, 11 மணிக்கு வராதிங்க, 10 மணி 9 வந்து உட்காருங்கன்னா உங்களை நிரப்பப்படணும்னா நீங்க வரணும். நேரத்தில் வரும்போது கடவுளுடைய மகிமை இறங்கு, கர்த்தருடைய கிருபை இறங்கு. முன்னெல்லாம் நான் பார்ப்பேன் எல்லாருமே முந்தி ஒடியாருவாங்க. இப்பெல்லாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அப்படியே ஜாலியாக வர்றதுக்கு அப்படியே போகலாமா நெருப்பு போதுன்னா நெருப்பு முடி முகத்தை பிடிச்சிட்டே கொண்டு வாழ்க்கை வரமா அப்படி பழகிறீங்க. இந்த பாஞ்சு எண்ணிக்கை மாறக்கூடாது, தாகம் எண்ணிக்கை மாறக்கூடாது. தாகம் பாஞ்சு இருந்தால் தான் அந்த கிருமி உங்களுக்கு தங்கும். தேவாலயத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு முன்ன வர்றீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க இல்லையா? அப்ப அந்த கிருபை தங்கறதுக்கு நாம காரணம் என்ன இருக்கணும்? நாமளதான் இருக்கணும் வழியா. தேவன் அதுக்கு காரணம் என்ன? தேவன் எப்போது எல்லாரும் கொடுக்கணும், ஆர்வத்தோட வர்ற, கொடுக்கணும் வர்ற, கொடுத்த எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்கணும், கண்ணீர் நீங்கணும், வேதனை நீங்கணும், துக்கம் நீங்கணும், சரீரத்தில் தாங்குற வியாதி ஓடணும். அதுக்காகத்தான் உன்னை அடைக்க, அதுக்காகத்தான் வைத்திருக்கிற. உனக்கு மாந்திரிகளோ சூனிகளோ செய்வனிகளோ பலத்திலேயோ உடம்புலையோ என்ன பிசாசு போராட்டங்களோ அத்தனையும் நொறுக்கி பாதாளத்தில் தள்ளி நான் சிலுவையில ஜெயமெடுத்து வந்த கடவுள் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ வானதை பார்த்து அடுத்தும் பொறான் போறோம்.
அதுக்கு தான் கிருபை கொடுக்குறது ஆண்டவர். பொறாமை வருது. எங்கள் ஊரில் பொன்னைய இருக்கிறவரா எங்களை பார்த்து குற்றத்தண்ணிக்கெல்லாம் வந்து வாவா இருப்பாங்க. எங்களை பார்த்து என்னன்னா பீக்குட்டைக்கெல்லாம் வந்து வாவுவான்னு சொல்லி திட்டுவானுங்களே. இன்னைக்கு வரைக்கும் அவங்க உசுரோடு இருக்கிறார். எங்கள் அப்பா அவங்களும் ஒரே வயசு. எங்கள் அப்பா போய் இன்னைக்கு 18 வருஷம் ஆயிடுது. அவன் தான் இருக்கிறான். திட்டுவான் என்னை பார்த்து பொறாமைப்பட்டு பேசுகிறேன். பீக்குட்டிக்கு வந்து வாவு வரும் அப்படின்னு. நான் என்னால் இந்த பஸ்ஸெல்லாம் நிறைய போக, காருக்கு போவாங்க, வண்டியில் கிடப்பாங்க, சைக்கிள் போவாங்க. இல்லையா பொறாமை பாருங்க. அவன் தெய்வத்தை அறியாத மகன். அதனால மட்டும் சொல்லுவேன். தேவனை அறிஞ்சு பார்த்து சொல்ல மாட்டாங்க. இன்னும் வாழ்க்கை முன்னேற்றம் நினைப்பாங்க. அவனுக்குள்ள என்னென்ன கிருவி இருந்தால் பொறாமை வராதுங்க. இதுதான் முக்கியம். அப்ப நாம் என்ன செய்யணும்னா, தேவன் நம்மளை வசுத்தறத அவன் பொறாமைப்பட்டேன்னா, பேசுனேன்னா, மாதிரி வச்சான்னா, சூனியம் வச்சான்னா, செய்வனை வச்சான்னா, அவன் என்னதான் பண்ண நம்மளுக்கு என்ன? உங்களுக்குள்ள நீங்க வைராக்கியம் இருந்தா, தேவன் மகிமை உங்களுக்குள்ள இருந்தா, ஒன்றும் ஒரு துரும்பு கூட செயல்படுத்த முடியாது. அதனால ஆண்டவர் சொன்னார், உன் தலையில இருக்கிற மயிரெல்லாம் கூட நான் எண்ணி வைத்திருக்கிறேன். உன் தலையில இருக்கிற ஒரு மயிர் கீழே எனக்கு தெரியாது, உழுகாது அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? லேலுயா. அப்ப தேவ கிருபினால நீங்க ஜெயிக்கணுங்கிற ஆசைப்படுறியா? அப்ப கிருபி பத்தி நீங்க என்னன்னா நிறைய புரிஞ்சுக்கணும். கிருபி பத்தியே தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு நான் இதோட நிறைய பண்றேன். ஏன்னா நம்ம வீடு சந்திக்கிட்டு போறதுனால நிறைய பண்றேன். இன்னும் வசனம் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாவே பேசலாம். அப்பதான் அது ஒட்டுக்க துணிச்சு முடியாதுங்க. அதான் இங்கே போய் யாருக்கும் போட்டு பாதி பண்ணிடுறோம். கம்மியாக கொடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்னோட சாப்பிட்டு திருப்தி அடையும்படி செய்யலாம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படித்து நாம் நிறைவேற்றலாமே. எபிராயர் 10:25 ஒரே வசனத்தை படித்து நம்ம நிறைவேற்றலாமே. 307 பக்கம் எபிராயர் புதிய ஏற்படுதா. சபை கூடி வருதலை என்ன பண்ணக்கூடாது? சிலர் விட்டு விடுகிறதை போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோ. என்ன பண்ணது? சமைத்து வருகிறதே எவ்வளவாய் காலங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் வெள்ளத்தினால என்னோட அழுகு என்ன பண்றது? எங்க பார்த்தாலும் திடீர்னு ஆக்சிடென்ட்ல ஒரே குடும்பமே இல்லாத போயிருது. அப்ப எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட் டிவியில் பார்த்தா பயங்கரமா இருக்குது. நாலு கிட்ட ஆண்டவர் வரிய கிட்ட நடந்து கொண்டிருக்குது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் குச்சி சொல்லுங்க. பழைய நேரத்துல வா, லேட்டு பண்ணாதே, உனக்கு தான் நல்லது. பாஸ்ட் அவர் சொல்றாருன்னு சொல்லி நினைக்காத. அவர் சொல்றது நல்லதான் சொல்றாரு. உனக்குள்ள ஆசிரியத்தை நேரத்தில் வந்து பெற்றுக்கோ. உங்க கிருபை வந்து நல்லா நீ புதுப்பித்துக்கோ. மணி 10 மணின்னு 9:30 வந்து உட்காந்து நீ 1 மணி நேரம் செவிச்சது இல்லையா? 1/2 மணி நேரம் செவி. நீ என்னென்ன இந்த வாரம் முழுக்க என்ன செஞ்சு அதெல்லாம் என்ன பண்ண அறிக்கூட்டு சுத்திகரி நீ காத்துக்கொள்ளு. வீட்டுல கூட நீ என்ன பண்ணலாம், அதுக்கு டைம் கிடைக்கணும்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லலாம். குழந்தை மேல சொல்லலாம், மனைவி மேல சொல்லலாம், புள்ள மேல சொல்லலாம், புருஷ மேல சொல்லலாம். ஆனா அதே அந்த தேவாலயத்துல வந்து வருது. அதெல்லாம் உனக்கு என்ன முன்னாடி நிற்கும் போது நீ அறிக்கூட்டு போட்டு ஜலத்துல கலந்துட்டீங்கன்னா பாட்டு தானாகன்ற பாட்டு விகாரமா இருக்கு. வசனம் கேட்டு அது என்ன அதுக்குள்ள அது இனிமையா மாறும். என்ன சொல்றவா அது உனக்கு இனிமையா மாறும். காரணம் என்னன்னா, இனிமையா எல்லாருபடி கஷ்டமா வர காரணம்னா, நீ அந்த வாரம் என்னன்னு செஞ்சு உனக்கும் தெரியாது. அது சொல்ல மாட்டேன். நேரத்தில் வந்து உட்கார மாட்டேன். அவசரம் வந்து உட்காந்துட்டு சுத்தி வெத்தியும் பார்த்துட்டு அபி பார்ப்பாங்களா அந்த எண்ணத்தோட இருந்தேன்னா உன் ஆண்டவருடைய கிருபை நாம் என்ன பண்ணோம், எங்கேயோ தூரம் தள்ளிட்டு உட்காந்துருக்கோம். நான் இல்லையா? கூடோட நேரத்தில் வந்து உட்காரணும், கேட்கணும். குடும்பங்களுக்கு பிரச்சனைனா இந்த வாரத்தில் என்ன பிரச்சனை நடந்தது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நேரத்தில் வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை வராது அப்படியே குறுக்கோளில் ஒரு நாள் என்ன பண்ணணும், எதுக்கு வேணால் ரீவ் போடுறேன், எதுக்கு வேணால் ஒரு நாளைக்கு போக முடியாது நின்று போகுது. அந்த மாதிரி இன்னைக்கு நான் ரீவ் போடுவேன். இன்னைக்கு போய் ஒரு நேரம் தேவசபையில் உட்காந்து ஏன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்காக நான் என்ன செய்ய சொல்லி நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாதபடி உட்கார்ந்து தேவசமத்தில் அழுது கேட்கும்போது தேவன் தெளிவாக முன்னாடி நிறுத்துவார். இந்த காரியத்தினாலதான் இது நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க அதிகம் அறிக்கிட்டு அழுது குழம்பி கண்ணீர் விட்டு அவர் பார்த்த கழுகிட்டு போகும்போது உங்க வீடு சுத்திகரிக்கப்படும், உங்க சரீரம் சுத்திகரிக்கப்படும். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வெற்றியாக முடியும். அந்த வெற்றியை நீங்க காங்கோன்னா அதுக்கு வழி ஒண்ணே ஜபம். இல்லையா? ஜபத்துல தான் ஜெயிக்க முடியும்.
ஜெபிக்கும் போது தேவனுடைய கிருபை, தேவ மகிமை உங்க மேல இறங்குறத நீங்களே காமிங்க சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். ஆமென். எல்லாரும் அப்படியே